கிளாஸ் வருவாரு, எல்லாருக்குமே அவரு கிஃப்ட் கொடுப்பாரு. அதை கேட்டு பப்பாளி மரம் ரொம்பவே சோகமாயிடுச்சு. இந்த வாட்டி கிறிஸ்மஸ் கண்டிப்பா நல்லா இருக்காது. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு gift கொடுக்கறதுக்கு சாண்டா இல்லவே இல்ல. ஒரு மரம் மாதிரி உங்க முன்னாடி நிக்கிற இல்லையா? காட்டுல இருக்கிற பப்பாளி மரம் இருக்கிறதுலே ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. ஏன்னா அந்த மரத்தை காட்டுல இருக்கிற எல்லாரையுமே பெரிய பப்பாளி மரம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது அதோட மேஜிக்கால எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால காலையில ஆரம்பிச்சா சாயந்தரம் வரைக்கும் விலங்குகள், பறவைகள் எப்பவுமே அதை சுத்தியே தான் இருக்கும். ஒரு நாள் அந்த பெரிய பப்பாளி மரத்துக்கு பக்கத்துல புறா, ஒரு காக்கா, அப்புறம் ஒரு கிளி, 2 பறவை, இப்படி எல்லாருமே இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு மான், ஒரு குரங்கு, ஒரு யானை, ஒரு குட்டி யானை, இப்படி எல்லாரும் இருந்தாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்ச நாட்கள்ல என்னோட ஃபேவரட் கிறிஸ்மஸ் வரப்போகுது. அட, அந்த ஃபெஸ்டிவல் எனக்கும் கூட ரொம்ப ஃபேவரட்டு. நைட்டு சாண்டா கிளாஸ் வருவாரு, எல்லாருக்குமே அவரு கிஃப்ட் கொடுப்பாரு. அதை கேட்டு பப்பாளி மரம் ரொம்பவே சோகமாயிடுச்சு. இந்த வாட்டி கிறிஸ்மஸ் கண்டிப்பா நல்லா இருக்காது. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு gift கொடுக்கறதுக்கு சாண்டா இல்லவே இல்ல. ஒரு மரம் மாதிரி உங்க முன்னாடி நிக்கிற இல்லையா? நான் தான் சாண்டா கிளாஸா இருந்தேன். அதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? நீ முதல்ல சாண்டா கிளாஸா இருந்தியா? நீ எப்பவுமே உன்னுடைய மேஜிக்கால எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுப்ப, எல்லாருடைய ஆசையையும் நிறைவேற்றுவ. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி எல்லாம் சொல்ற? ஒருவேளை நீயே சாண்டா கிளாஸா இருந்தா சொல்லு, நீ எப்படி ஒரு மரமா மாறின? இது போன கிறிஸ்மஸ் ஆச்சு. எல்லா கிறிஸ்மஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு gift கொடுக்கறதுக்கு நான் போனேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி ஒரு குதிரைக்கு மட்டும் அடிபட்டுருச்சு. அதனால நான் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மா, எவ்வளோ நேரமாச்சு. சாண்டா கிளாஸ் எதுக்குமா இன்னும் வரல? இங்க பாருப்பா, சாண்டா கிளாஸ் நிஜமா வருவாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. சாரிடா செல்லம், இந்த வாட்டி கிளம்புறதுக்கு நேரம் ஆயிருச்சு. அதனால காட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. இந்தா உன்னுடைய கிஃப்ட். மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஸோ மச் சாண்டா. மேரி கிறிஸ்மஸ். இந்தா உன்னுடைய கிஃப்ட். தேங்க்யூ சாண்டா. மேரி கிறிஸ்மஸ். நிறைய விலங்குக்கு நான் gift கொடுத்தேன். ஆனா ஒரு வீடு எப்படி இருந்துச்சுன்னா எனக்காக அவங்க எப்பவுமே காத்திருப்பாங்க. மா, சாண்டா இன்னும் வரவே இல்ல, அவரு வருவாரா இல்லையா? இங்க பாருப்பா, நீ கவலைப்படாத, சாண்டா கண்டிப்பா வருவாரு. பாவம் அந்த குழந்தை ரொம்ப நேரமா சாண்டா வருவாரு அப்படின்னு வெளியில காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது அவங்க அம்மா கிட்ட சொல்லுச்சு, அம்மா, நான் சாண்டாவை தேடுறதுக்காக போறேன், நீங்க எனக்காக இங்கே காத்துக்கிட்டு இருங்க. அதை கேட்டு அம்மா கரடி பயந்து போச்சு. உடனே வெளியில ஓடி வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள குட்டி கரடி போயிட்டு இருந்துச்சு. அம்மா கரடி பயந்து அந்த குட்டிய தேட போச்சு. நான் அங்க போகும்போது அங்க யாருமே இருக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அழுதுகிட்டு அவங்க அம்மா வந்தாங்க. அவங்களோட குழந்தைக்கு கொடுக்கற கிஃப்ட் என் கையில இருந்துச்சு. ஆனா அவங்க அழுகுறத பார்த்து நான் அவங்க கிட்ட கேட்டேன், எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க? ஆமா, உங்க குழந்தை எங்க? நீ கிஃப்ட் கொடுப்ப அப்படின்னு பல மணி நேரமா என் புள்ள காத்துக்கிட்டு இருந்தான். இப்ப உன்னை தேடிக்கிட்டு அவன் எங்க போயிருக்கா அப்படின்னு கூட தெரியல, எப்ப வருவான்னு கூட தெரியல. என்ன மன்னிச்சிருங்க, இந்த வாட்டி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன், காலையிலக்குள்ள என்னுடைய புள்ள திரும்ப வரல, நீ மரமா மாறிடணும். என்னுடைய குழந்தைக்கு உன்னால கிஃப்ட் கொடுக்க முடியலனா நீ இனி யாருக்கும் கிஃப்ட் கொடுக்க கூடாது. அவங்களோட பேச்சை கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் அவங்களோட குழந்தைய தேடிக்கிட்டே போனேன். எல்லா பக்கமும் நான் தேடி பார்த்தேன்.
ஆனா அவங்க தென்படவே இல்லை. இப்படியே விடிஞ்சிருச்சு. அம்மா கரடி கிட்ட போயிட்டே இருக்கும்போது என்னோட குதிரை வண்டி தானாவே கீழே வந்துருச்சு. கீழே வந்ததும் மறைஞ்சு போயிருச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் மரமா மாறிட்டேன். அப்பல இருந்து இங்கதான் இருக்கேன். அதோட கதையை கேட்டு எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த அம்மா கரடி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அவங்கள நான் கூட்டிக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய கூட நம்ம சீக்கிரமா தேடிடலாம். அதை கேட்டு பெரிய பப்பாளி மரம் அந்த அம்மா கரடியோட வீடு எங்கன்னு சொல்லுச்சு. அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மா கரடிய பாக்குறதுக்காக போனாங்க. அதுக்கப்புறமா அம்மா கரடியை கூட்டிக்கிட்டு அவங்க பப்பாளி மரத்துக்கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அங்கேயே விட்டுட்டு எல்லா விலங்குகளும் வேற வேற திசையில அந்த குழந்தைய தேடி கிளம்பிட்டாங்க. மிட்டு கிளி டிங்கு அப்படிங்கிற நரி பக்கத்துல போச்சு. நீங்க இந்த வழியா குட்டி கரடி போறத எப்பாச்சும் பாத்தீங்களா? நான் பார்த்தேன். ஆனா எதுக்கு நீ இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க? அதை கேட்டதும் மிட்டு எல்லா கதையுமே நரிக்கிட்ட சொல்லுச்சு. சாண்டா மரமா மாறிட்டாங்களா? ஐயோ, அந்த குழந்தை உங்களுக்கு கிடைச்சிருப்போங்க. போன வாட்டி கிறிஸ்மஸ்ல கருப்பு ஓனாய் கரடி குட்டியை துரத்துக்கிட்டே போறத நான் பார்த்தேன். அந்த கரடி குட்டி ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அந்த கருப்பு ஓனாய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் திரும்ப போயிருச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நரி. நான் இப்போ அதை தேடிக்கிட்டு போறேன். மிட்டு கிளி அங்கிருந்து கிளம்பிச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு விலங்குகிட்டையும் போய் நடந்த விஷயத்த சொல்லுச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அந்த குகைக்குள்ள போனாங்க. இந்த குகை ரொம்ப பெருசு. நாம எல்லாரும் தனித்தனி திசையில போய் தான் தேடியாகணும். அதை கேட்டு அவங்க எல்லாருமே அந்த குட்டி கரடியை தேட வேற வேற திசையில போனாங்க. அப்போ மிட்டு கிளி அந்த குகைக்கு ரொம்ப தூரத்துல போயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு வழியா அது வெளியிலயும் போயிடுச்சு. அந்த குகையோட இன்னொரு வாசல் இன்னொரு காட்டுக்குள்ள இருந்துச்சு. அங்க போனதுமே அந்த குட்டி கரடி வெளியில வந்துச்சு. நீ இந்த குகையோட இன்னொரு வாசல், அதாவது இன்னொரு காட்டுல இருந்து வந்திருக்கியா? ஆமா, நாங்க அங்கிருந்து தான் வந்திருக்கோம். ஆமா, நீ போன வருஷம் தொலைஞ்சு போனியே, அந்த குட்டி கரடியா? ஆமா ஆமா, நான் தான். நான் நிறைய தடவை எங்க காட்டுக்கு வரலான்னு பார்த்துருக்கேன். ஆனா இந்த குகைக்குள்ள போகும்போதெல்லாம் நான் வழியே மறந்து போயிடுவேன். மறுபடியும் இதே வாசல் வழியா நான் வெளியே வந்துடுவேன். என்னால அதனாலதான் அங்க வரவே முடியல. இப்போ நீ ஏன் கூட வா. இனி இந்த காட்டுல இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. அப்படி சொல்லி மிட்டு கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த குட்டி கரடி அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லா விலங்குகளும் ஒவ்வொருத்தங்களா அவங்க கூட வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் அந்த பப்பாளி மரம் அப்புறம் அந்த அம்மா கரடி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அம்மா புள்ள 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்து உடனே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. பப்பாளி மரமே, நான் உனக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப எடுத்துக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் ஆகும்போது உன்னுடைய சாபம் உன்னை விட்டு போயிடும். அப்படி சொல்லி எல்லாருக்கும் அந்த கரடி நன்றியை சொல்லி தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. சாயந்தரம் ஆகும்போது அந்த பப்பாளி மரம் மறுபடியும் சாண்டா கிளாஸா மாறுச்சு. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் த வே. நான் இப்போ என்னோட நிஜமான உருவத்துக்கு வந்துட்டேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா சாண்டா அவருடைய பையில இருந்து அங்க இருந்த எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தேங்க்யூ சாண்டா. தேங்க்ஸ் a lot சாண்டா. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். இப்போ நான் போயிட்டு வரேன். எனக்காக ஒரு வருஷமா ஒருத்தர் காத்துக்கிட்டே இருக்காங்க.
அப்படி சொல்லி சாண்டா அவருடைய வண்டியில அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. அந்த குட்டி கரடி இப்பவும் அதோட வீட்டுக்கு வெளியில உட்காந்து சாண்டாவுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் த வே. அப்படி சொல்லி சாண்டா ஒரு கிஃப்ட் எடுத்து குட்டி கரடி கிட்ட கொடுத்தாரு. தேங்க்யூ சோ மச் சாண்டா, மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் குழந்தைங்களா. சரி, நான் கிளம்பணும். இந்த வாட்டி எந்த குழந்தைங்க கூட எனக்காக காத்திருக்க வேண்டாம், அதனால நான் சீக்கிரமா போறேன். அப்படி சொல்லி சாண்டா அவருடைய வண்டியில உட்காந்தாரு. அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அம்மா கரடியும் குட்டி கரடியும் கையாட்டி சாண்டாவுக்கு பாய் பாய் சொன்னாங்க. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் த வே.